ஹாய் லேர்னர்ஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் ரிலேட்டட் ஏற்பட்ட இன்ஃபர்மேஷன் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜஸ்ட் ஒரு அடாப் ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி ஒரு பேசிக்காக வீடியோவை எடிட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல தர போகிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அடாப் ப்ரீமியர் ப்ரோ புதுசாக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு உங்களுக்கு பேசிக்காக, அதாவது கஷ்டமான ஸ்டெப்ஸ் இல்லாமல் பேசிக்காக எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணணும் அதை பற்றி இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தான் என்ன அடாப் ப்ரீமியர் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணால் அப்படி தான் இருக்கும். இங்கே இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபைலில் போய்ட்டு நியூவில் கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்னா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறது. இப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நேமை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லேன்னு கொடுக்குறேன். லேன் கொடுத்துட்டு இந்த ப்ராஜெக்ட் எங்கே சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கேட்கும். இந்த ப்ரௌசிங்கில் போய் அதுக்கான லொக்கேஷன் கொடுத்துக்கோங்க. இது நான் ஜியோன்னு நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுத்துருவேன். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்கல நமக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம என்றைக்கு ஒர்க் பண்ண போகிறோமோ அன்றைக்கி டேட்டு கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இது இன்றைக்கி 28ஆம் தேதி. இந்த மாதிரி நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆச்சு. அப்புறம் நியூ ஃபோல்டர் போய் டேட்டு இன்றைக்கான டேட்டு கொடுங்க. அப்போ தான் நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ண அந்த இப்போ நேற்று நம்ம ஒர்க் பண்ண ஃபைல் நேற்று டேட்டில் இருக்கும், நாளைக்கு ஒர்க் பண்ண ஃபைல் நாளைக்கு டேட்டில் இருக்கும். இந்த மாதிரி டேட் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். இல்லை அதை தவிர்த்து நீங்கள் ரேண்டமாக ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்றைக்கு ஒர்க் பண்ண ஃபைல்னு உங்களால் அடுத்தடுத்து எடுக்க முடியாது. ஸோ டேட் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு டேட்டு கொடுத்தேன் 28/9/21 இந்த டேட்டு கொடுத்துட்டு செலக்ட் ஃபோல்டர்னு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷனை கொடுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைல் இன்றைக்கி டேட்டில் சேவ் ஆகிடும். சேவ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், இப்போ சேவ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஆட் பண்ணணும். இந்த ஃபைலில் போய்ட்டு நியூவில் கொடுத்துட்டு சீக்வன்ஸ்ன்னு இருக்கும், சீக்வன்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த AVCH 1080 I25 50i இந்த இதில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டானது. இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு நேம் தரணும். ஏன் தரணும்னா சீக்வன்ஸ் நேம் தான் நம்ம வீடியோ எடிட்டிங்கோட நேமு. ஸோ இது அந்த வீடியோக்கு ரிலேட்டடாக கொடுங்க. எனக்கு டக்குன்னு இருக்கிற மாதிரி நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணுறதுனால டீச்சுன்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். டீச்சுன்னு கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். அவ்வளோதான், இப்போ சீக்வன்ஸ் சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைலில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட்னா நம்ம வீடியோஸ் இம்போர்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஃபைலில் போய்ட்டு இம்போர்ட்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரக்காண்டி ஒரு 2 காப்பிரைட்ஸ் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், பேசிக்காக சொல்லித்தரக்காண்டி. ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இம்போர்ட் ஃபைலில் இங்கே கொண்டு வரணும்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராப் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்துடும். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற ஏரியா. இந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணுவோம். கிளிக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன்னா இப்போ இந்த இடத்துல வந்துடும். இப்போ இங்கே வந்துருச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேப்பில் இருக்குது. இந்த இடத்துல ஃபைல் இருக்குது, நமக்கு இங்கே வரணும். ஸோ நம்ம இங்கே வரணும்னு நினச்சோன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்பில் டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்படி தான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஃபைல் இருக்கும். இப்போ இந்த வீடியோ ஃபைல் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த்து தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணால் தான் நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ உங்கள் கீபோர்டு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, ஜூம் ஆகுது. இந்த ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிக்கிட்டேன்னா உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகுதுன்னா
இப்போ நீங்கள் உங்கள் வீடியோஸ் வந்து ஜூம் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடத்துல கட் பண்ணுவோம் அந்த இடத்துல ஈஸியாக உங்களால் கட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நமக்கு இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிருக்கு. இப்போ இந்த வீடியோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து 30 செகண்ட்ஸ்லேருந்து இந்த 30லேருந்து இந்த 2 வரைக்கும் கட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தாண்டி சொல்லித்தரேன். கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், சீன்ற ப்ரெஸ் பண்ணுங்கள். சீன்ற ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே கட் பண்ணணுமோ அந்த இடத்த சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சீன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க, கட்டுக்காக தான். இப்போ கட் பண்ணோன்னு இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு மாறிடும். ஜஸ்ட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கட்டு விழுந்துருச்சு. ஓகேங்களா? அது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி 30 செகண்ட்ஸில் கட் பண்ணுறேன். கரெக்டாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 30 செகண்ட்ஸில் ஒரு கட்டிங் இருக்கா. நம்ம என்ன சொன்னோம், 30 to 2 இந்த இதுக்குள்ளே நம்ம கட் பண்ண போகிறோம்னு சொன்னோம். ஸோ அகைன் நான் வந்து ப்ளே பட்டனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 2ன்னு இருக்கா, இந்த இடத்துல ஒரு கட்டிங் பண்ணுறேன். ஓகே, இப்போ 2 இடத்துல கட் பண்ணியாச்சு. இப்போ வீன்ற டூலை யூஸ் பண்ணுங்கள். வீன்ற ப்ரெஸ் பண்ணுங்கள். வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல போய்ட்டு ஜஸ்ட் மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டெலிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ ரிப்பில் டெலிட்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து அங்கே போயிடும். ஓகேங்களா? இது அங்கே போயிடும் மீன்ஸ் என்னென்னா, நான் இப்போ உங்களுக்கு பேசிக்காக சொல்லித்தரேன். இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட்னு ஆப்ஷன் மட்டும் கொடுங்க. இந்த ரிப்பீல் டெலிட் இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா, நாம் எப்படி டெலீட் பண்ணிவிட்டு அதோட மெர்ஜ் பண்ணிடுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ டெலீட் பண்ணால் இந்த இடம் வந்து ஸ்பேஸ் வந்து காலியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்பீல் டெலிட் கொடுத்து அதை ஜாயின் பண்ணுவோம். இந்த ரிப்பீல் டெலிட்னா என்னென்னா, அந்த ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குன்னா, இப்போ ஒரு கட் இருக்கும், அடுத்த ஒரு கட் இருக்கும், அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது ரிப்பீல் டெலிட். இப்போ அந்த ரிப்பீல் டெலிட் கொடுத்ததுனால இது வந்து ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து எண்டில் இருக்க கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வைங்க. இந்த வீடியோக்கு இல்லை, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தெரியாமல் கட் பண்ணிட்டீங்க, அதை வந்து மாற்றி கட் பண்ணிட்டீங்க. இதை எப்படி திரும்ப அதை கொண்டு வரணும்னு வச்சுன்னா, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு Ctrl+Z அந்த ஆப்ஷனை கொடுங்க. Ctrl+Z கொடுத்தீங்கன்னா திரும்ப அந்த பார்த்தீங்கன்னா வந்துருச்சா, நம்ம ஒரு மாற்றி பண்ணியிருந்தாலும் அது வந்து திரும்ப வந்துடும். Ctrl+Z கொடுத்தா இவ்வளோ சிம்பிளான ஸ்டெப். கட் பண்ணுறதுக்கு சி, திரும்ப V டூல் ப்ரெஸ் பண்ணுங்கள், டெலிட் பண்ணுங்கள், திரும்ப ஒரு தப்பாக போட்டாலும் Ctrl+Z கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இந்த கடைசியில் இருக்கிறத கட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணால் ஜஸ்ட்டு சியை கிளிக் பண்ணி இந்த அதாவது வீடியோவோட எண்டிங்கில் இதை கட் பண்ணுவேன். இந்த இடத்த கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வீன்ற ஆப்ஷன் கொடுங்க. வீன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே போய்ட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டெலிட் ஆகிடும். கடைசியில் கட் பண்ணும். இதுவே ஸ்டார்டிங்கில் இருக்க கொஞ்சத்தை கட் பண்ணுவோம். அகைன் C2வில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு வியை ப்ரெஸ் பண்ணுங்கள். வியை ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ரிப்பீல் டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டக்குன்னு முன்னாடி வந்துடும். ஃப்ரண்ட்லனா அப்படி, பேக்லனா அப்படி, சென்டர்னா இப்படி தான் கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு புதுசாக இன்னொரு ஃபைலில் வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு கூட வந்து ஆட் பண்ணணும். அது எப்படின்னா, திரும்ப ஃபைலில் போய் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட மெர்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது 2 வீடியோ, இந்த வீடியோவும் அந்த வீடியோவும் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு பார்ப்போம். ஜஸ்ட்டு ஃபைலில் போய்ட்டு நியூவில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ வந்து நான் இப்போ இம்போர்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வீடியோவோட இந்த வீடியோ ஜாயின் பண்ணால் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த நம்ம இதில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோக்கு இவ்வளோ கேப் இருக்குது. இப்போ இந்த வீடியோ மெர்ஜ் பண்ணணுச்சுன்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ரிப்பீல் டெலிட்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோவோட இந்த வீடியோ ப்ளே ஆகிரும். ஸோ இந்த வீடியோ வந்துடும். இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னா வித்தவுட் ஆடியோவில் வரைஞ்சி, இந்த வீடியோ அந்த ஆடியோவோடு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு பேசிக்காக எப்படி கட் பண்ணணும், எப்படி அதை மெர்ஜ் பண்ணணும் அது வந்து சொல்லியிருக்கேன்.